அதுல என்னன்னா, அதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி இருக்க உங்க அண்ணன் ஒரு எளிய மகன், இவ்வளவு பெரிய தலைவனின் மகன். அவன் கழுத்துக்கிட்ட பாருங்க, எல்லாரும் பாருங்க, உலகத்துல மரணத்தை ஊருக்கி ஒரு குப்பியில அடைச்சு கழுத்து தொங்கப்பட்ட வீரன் என் தலைவன் தான். அவனோட படை தான். எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க, அவன் 2 போட்டிருக்கான் பாரு, 2 கை இருக்கு பத்தில. அந்த வீரனுடைய மகன். நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் யாழ் இல்ல, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல, அவன் யாழ், இங்கிட்டு வா. புரியுதா? நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது. நாட்டை நேசிக்கிறவனை பத்தான் கவலை பண்ணும். 150 கோடி மக்கள், 15 லட்சம் பேர் தான் ராணுவ வீரன். இந்த 15 லட்சம் பேர் தான் 150 கோடி மக்களை பாதுகாக்கிறான். இப்ப கூட்டத்தை பாத்துறாத, முன்வைக்கிற கொள்கையை பார்த்துடு. புரியுதா உனக்கு? அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆபத்து தான், அசிங்கம்தான். ஒரு தேசிய இனம், அறிவார்ந்த ஒரு சமூகம். பாரதி, வாவு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனை பாவானர் என் தாத்தேன், இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறது ஒரு அசிங்கம் தான், ஒரு அவமானம் தான். ஆனா அதை என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்.